அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் கட்டாயமான அம்சங்கள். 6 கட்டாயமான அம்சங்கள் தொழுகையில் உள்ளன. 1. தக்பீர் தஹ்ரீமா சொல்வது. 2. நிலையில் சுன்னத்தானவற்றை ஓதுவது. 3. குர்ஆன் ஓதுவது. 4. ருக்கு செய்வது. 5. ஒவ்வொரு ரக்காயத்திலும் 2 சஜ்தாக்கள் செய்வது. 6. இறுதி அத்தஹியாத் இருப்பில் அத்தஹியாத் ஓதுவது. இப்போ தொழுகையின் சுன்னத்துகள். 1. முதல் 2 ரக்காத்துகளில் குர்ஆன் ஓதுவது. 2. ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவது. 3. சூரா அல் ஃபாத்திஹா மற்றும் துணை சூறாவை முதல் 2 ரக்காத்துகளில் ஓதுவது. குறைந்தபட்சம் 3 வசனங்கள் ஓதுவது. 4. சூரா அல் ஃபாத்திஹாவை முதலில் ஓதுவது, பின்னர் துணை சூரா ஓதுதல். 5. குர்ஆன் வரிசைப்படி ஓத ருக்கூவு சஜிதா செய்வது. 6. நிலையில் நிற்பது. 7. 2 சஜிதாக்களுக்கு இடையில் அமர்வது. 8. ருக்கூவு சஜிதா பணியுடன் செய்வது. 9. 2க்கு மேற்பட்ட ரக்காத் தொழுகையில் 2வது ரக்காத் முடிவில் அத்தஹியாத் இருப்பில் அமர்வது. 10. 2வது மற்றும் கடைசி ரக்காத்துகளில் அத்தஹியாத் ஓதுவது. 11. லுகர் மற்றும் அசர் தொழுகை தவிர அனைத்து தொழுகைகளிலும் இமாம் சப்தமிட்டு ஓதுவது. 12. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கூறி தொழுகையை முடிப்பது. 13. வித்ரு தொழுகையில் குனுத் ஓதுவது. 14. 2 பெருநாள் தொழுகைகளில் கூடுதல் தக்பீர்கள் சொல்வது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தவறவிட்டால் சஜிதா சஹவு செய்ய வேண்டும். சஜிதா சஹுவை வேண்டுமென்றே செய்யாமல் விட்டால் புதிதாக தொழ வேண்டும். அடுத்தது தொழுகையின் இதர சுன்னத்துகள். தக்பீர் சொல்லும் முன் 2 கைகளையும் காது வரை உயர்த்துதல். 2 கை விரல்களும் கிப்லாவை நோக்கி இருத்தல். 3. தக்பீர் சொல்லும்போது தலையை தாழ்த்தாமல் இருத்தல். 4. ஒவ்வொரு நிலையிலும் இமாம் தக்பீரை சப்தமிட்டு கூறுதல். 5. இடது கை மீது வலது கையை வைத்து தொப்புளின் மேல் கட்டுதல். 6. சனா ஓதுதல். 7. அவுது ஓதுதல், அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுதல். 8. பிஸ்மி ஓதுதல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9. ஃபர்லு தொழுகையில் 3வது 4வது ரக்காத்தில் ஃபாத்திகா சூரா மட்டும் ஓதுதல். 10. ஃபாத்திஹாவின் முடிவில் ஆமீன் கூறுதல். 11. தனா அவுது ஆமீன் இவற்றை மெதுவாக கூறுதல். அதாவது நம்ம தொழுகையில் தனா ஓதும்போது பொறுமையாக சொல்லணும். அதே மாதிரி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதையும் பொறுமையாக தான் சொல்லணும். 3வது நம்ம அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கும்போது ஆமீன் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சப்தமிட்டும் சொல்லலாம், பொறுமையாகவும் சொல்லலாம். ஹதீஸில் கூறப்பட்ட அளவு குர்ஆன் ஓதுதல். ருக்கூவு சுஜூதில் 3 முறை தஸ்பிஹ் ஓதுதல். ருக்கூவில் தலையையும் முதுகையும் சமமாக வைத்து முழங்கால் மீது கைகளை வைத்தல். ருக்கூவிற்கு பின்னர் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா கூறுதல். பின்பற்றி தொழுபவர் ரப்பனா லக்கல் ஹம்து கூறுதல். இருப்பில் இடது காலை பரப்பி வலது காலில் காலை நிலையில் வைத்து தொடைகள் மீது கைகளை வைத்தல். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா சொல்லும்போது ஆட்காட்டி விரலை உயர்த்துதல். இறுதி இருப்பில் சலவாத்தும் ஓதுதல். சலவாத்துக்கு பின் துஆ ஓதுதல். தொழுகையின் முடிவில் முகத்தை முதலில் வலது புறமும் பின்னர் இடது புறமும் திருப்புதல். மேற்கண்டவற்றில் எதையேனும் மறதியாகவோ தவறுதலாகவோ விட்டுவிட்டால் குற்றம் இல்லை, என்றாலும் சுன்னத்துகளை கவனமாக செய்ய வேண்டும். அடுத்தது தொழுகையை முறிப்பது. 1. தொழுகையில் பேசுவது. 2. உழு முறிவது. 3. மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்காமல் இருப்பது. 4. உண்பது குடிப்பது. 5. சப்தமாக சிரிப்பது. 6. கிப்லாவை மீட்டும் நெஞ்சை திருப்புவது. 7. உடை அசுத்தமாக இருப்பது, அதாவது சுத்தம் இல்லாமல் இருப்பது. 8. தொடர்ந்து அசைந்து கொண்டே இருப்பது. சில தொழுவும் போது ஆடிக்கிட்டோ காலை சொறிகிறது, கையை சொறிகிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க, அது செய்யக்கூடாது. 9. தொழுகையை முறித்துவிட எண்ணுவது, அதாவது தொழுக முடியல, அலுப்பாக இருக்குது, எப்படியாச்சும் தொழுகையை விட்டுறணும்னு சிலர் நினைப்பாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் எல்லாரையும். 10. ஏதேனும் ஒரு பகுதியை வேண்டுமென்றே நீட்டுவது. 11. ஏதேனும் ஒன்றை விட்டு விடுவது. 12. இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவது. சமயம் நமக்கு உடல்களை அசைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை, அதாவது தகுந்த காரணம் இல்லாமல் திசைகளில் முகத்தை திருப்பவே கூடாது. அதேமாரி வானத்தையும் பார்க்கக்கூடாது. முடி அல்லது ஆடைகளை பிடித்து விளையாடக்கூடாது. ஒரே காலில் ஊன்றி நிற்கக்கூடாது. அதாவது சில பேர் 2 காலில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு காலில் தான் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு காலை ஒரு மாதிரி நொண்டி மாதிரி உந்துனா மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அல்லாஹ் தொழுவும் போது 2 பாதங்களுக்கும் பலத்தை கண்டிப்பாக தந்திருக்கான். 2 பாதங்களை சரிசமமாக வச்சு தொழணும்.